வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பேட்ரியட் அப்படின்ற ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மம்முட்டி, மோகன்லால், குஞ்சாக்கோ போபன், ஃபாஃபான்ட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படம் ஒரு சைபர் த்ரில்லர் மூவி. ஒரு மிகப்பெரிய சைபர் கிரைமை மம்முட்டி எப்படி எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை போகுது. ஆக்சுவலா மம்முட்டி வந்து இந்தியன் கவர்மெண்டோட சயின்டிபிக் அட்வைசரா இருப்பாரு. இவருக்கு ஒரு கிரைமை பத்தி தெரிய வருது. அதாவது சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ராஜீவ் மெனன் பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பைவேர், அது ஆக்சுவலா மிலிட்டரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது, அதை வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் அவரோட பையனான சக்தி பேர்ல தான் இருக்கு. அவர் தான் ஃபாஃபா. அந்த சக்தி சிஸ்டம்ஸ் இந்த ஸ்பைவேரை வச்சு பொதுமக்களோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால ஒரு பெண்ணு பாதிக்கப்படுறா. சோ இந்த ஒரு கிரைமை எப்படி மம்முட்டி எக்ஸ்போஸ் பண்றாரு, அதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அவருக்கு யார் யார் ஹெல்ப் பண்றா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதை. ஒரு சிம்பிளான சைபர் கிரைம் த்ரில்லரை ஒரு ஸ்டார் ஸ்டார்டடான ஒரு காஸ்டிங்கோட பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியாக்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். அதுக்கு ஏத்த மாதிரி மம்முட்டி அண்ட் மோகன்லால் இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அதுலயும் அந்த எமோஷனல் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதாவது அந்த கார் சேஸ் சீன்லாம் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர் கிட்ட இருந்துமே இருந்துச்சு. வில்லனாவும் ஃபஹத் ஃபாசில் ஆஸ் யூஷுவல் தன்னோட அந்த ட்ரேட்மார்க்கை பக்காவா மெயின்டைன் பண்ணியிருந்தார் இதுல அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஸ்டார்ஸ் மட்டும் ஒரு படத்தை காப்பாற்ற முடியாது. ஸ்கிரீன் பிளே எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டியூரேஷன்ல போகுது. அந்த 3 மணி நேரத்துக்கான கண்டென்ட்டும் பெருசா இதுல இல்ல. ஸ்கிரீன் பிளேவும் பயங்கர லாகிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மெயின் கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் விறுவிறுப்பா அந்த கதை போகும்னு பார்த்தா ஆறு திசை மாதிரி போன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம். அப்கோர்ஸ் மாஸ் மொமெண்ட்ஸ் பில்ட் பண்ண விதம், மேக்கிங் வைஸ், அதுவும் அந்த இன்ஃபுளுசர்ஸ் மீட் எல்லாம் கேப்சர் பண்ண விதம், இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நீட்டா இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது அந்த அளவுக்கு எங்கேஜிங்கான ஃபீல் அப்படின்றது எனக்கு கிடைக்கல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.